ஏய் உன்கிட்ட ஃபோன் இருக்காடி? இருக்கா ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி வீட்டுக்கு சொல்லாதீங்க ஆண்டி. எங்கள் அம்மா என்னமோ ஏதோன்னு நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஆண்டி. அம்மா ஜெனியை விட்டுருமா. நான் தாம்மா வர சொன்னேன், தப்பு என் மேலதாம்மா. ப்ளீஸ்மா ஜெனியை விட்டுருமா. ஏய் நீ வாயை மூடு, உனக்கு அப்புறம் தான் இருக்குது. நீ கூப்பிட்டா அவள் வரலாமாடா? சொல்லுடா. ஒரு தகுதி தராதரா வேணாமா யார் யார் வீட்டுக்குள்ள வரணும்னு? அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வருவாளா? ஏன்னா நம்ம அந்தஸ்து என்னடா? சொல்லுடா. ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இனிமேல் உங்கள் வீட்டுக்கு எப்போதும் வரமாட்டேன். இது பெரிய தப்பு தான் ஆண்டி. தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க ஆண்டி. நீ சுத்தப்பட்டு வரமாட்ட. இரு என் ஃபோன் எடுப்பேன். உங்கள் அம்மா நம்பர் என்னன்னு இப்போ சொல்கிறேன். நீ நம்பர் சொல்லு. சொல்லுடி. ஏய் வெறியேத்தாத, நம்பரை சொல்லு. மாமாம்மா வேணாமாம்மா. நீ அப்படியே சாத்திக்கிட்டு ஓரமாக போய் நில்லு. நீலாம் நல்லவன் நான் நினச்சேன்டா. என்ன செருப்பு கொண்டியே அடிக்கணும். இந்தாடி பாப்பா முடி நம்பர் சொல்லுடி. சொல்றியா இல்லை தர தரன்னு வெளியில் இழுத்துட்டு போட்டவனைய? உங்க அம்மா எடுக்கட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு. புள்ளிய ஊர்ச்சத்தை விட்டு விட்டு காண தேட கூட மாட்டாளாட்டுக்கு. போன் எடுக்கிறாளா பாரு. எக்கோ உன் காட்டுல என்ன உரம் தெளிக்கிற? இப்படி குப்பு குப்பு குப்புன்னு நடும்போதே வளருது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணெய் வேணும்டி. அப்படின்னா எப்படி உன் காட்டுல விளையுது? ஏக்கா உனக்கு நல்ல எண்ணெய் எங்க கறக்க காட்டு. கொழுப்ப பாத்தியாடி இவளுக்கு. எல்லாரும் வேலை செய்கிறாங்க, இவன் நின்றுக்கிட்டு என்கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ ஐயோ. இருந்தாலும் எனக்கு இந்த ரோட்டன் குட்டியை ரொம்ப பிடிக்கும். இவன் என் பொண்ணு மாதிரி. ஏக்கா நீ என்ன சென்டிமெண்ட்ல அடிச்சு வேலை வாங்கலான்னு பாக்குறியா? போக்கா நான் செய்ய மாட்டேன். எனக்கு உரிமை இருக்கு. நீ என்னை பொண்ணுட்டா நான் உன்னை பெரியம்மா போறேன். பெரியம்மான்னு சொல்லிட்டா நானும் வேலை செய்ய மாட்டேன். ஏக்கா உனக்கு என்ன? உங்க வீட்டுக்காரர் 5 நிமிஷம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரா? வேலை நேரத்துல போன் பண்றாரு மாமா. ரோட்டனு வந்து வேலையை பாரு, அப்புறம் உங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ ஒரு வீட்டுல வாக்கப்பட்டா இதான் பிரச்சனை. இங்க பாரு இப்ப வேற என் கூடயே தெரியறா. எதுவா இருந்தாலும் எப்படி சொல்லிட்டு சொல்லிடுவா. சரலா போனை எடுத்து பேசு. என்ன ஏதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்கலாம். நீ வேலையை விட்டு விட்டு போனை எடுத்து பேசுமா. ஏக்கா வேலையை விட்டுட்டு போன் பேசணும்னு சொல்றியா? உன் மனசு யார் போடுறான்? தங்கமான மனசு. என்னன்னு வேற தெரியலக்கா அவருக்கு. ஹலோ யாருடி? தெரியலக்கா யாருன்னு, புது நம்பரு. ஏய் பெரியம்மா அவ போன் பேசிட்டு இருக்கும்போது ஏன் யாருன்னு கேட்கற மென்டல்? அவ போன்ல பேசல மோன்ட்ட பேசுவாளா? இருக்குங்களா? ஹலோ ஏய் நீ இந்த தொப்ப முடி வச்சிருப்பாளே சேனி, அவளோட அம்மாவா நீ? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏன் அவளுக்கு டோப்ப முடியலாம் இல்லையே, நல்ல முடிதான். ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? ஏண்டி புள்ளைய பேத்துட்டு இப்படி ஊர்ல சுத்து எவனாவது கூப்பிட்டா போன்னு சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருக்கியா? இன்னைக்கு என் வீட்டுல வந்து நிக்கிறாடி உன் மாவ. என் மவன் கூட இருக்கிறா. என்னத்த சொல்லட்டும்? கிளம்பிங்க வா. பண்ணக்காரங்க உடையதுன்னு கேட்டுட்டு இங்க நீ வரப்ப நடக்கிறதே வேற. இப்ப பாரு உன் மாவ சந்தி சிரிக்க போகுது. என்னாச்சு? யாரு போன்ல என்ன சொன்னாங்க? ஏண்டி இப்படி தேவா வெயிலில் காட்டில் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சு நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சு இவளுக்கு பீஸு கட்டுனா இவ பாரடி யார் கூட ஊர் சுற்றிட்டு இருக்கலாம்டி. என் வீட்டுக்கு போயிருப்பாடுக்கு அவங்க ஆய்கறி எனக்கு ஃபோன் பண்ணுறா. நீ இப்போ இங்கே வரணும்னு ஏதோ பண்ணக்காரங்களா விடாண்டி. இங்கே தான் தெருமுக்கில் வேணாம். எனக்கு இப்படி கேட்க கேட்க வயிற்றுச்சலாக இருக்குடி. நான் என்னடி பண்ணிட்டு மருந்து குடிச்சிட்டு வேணா சாவதான் வேணாம் வழி. இந்த பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி கொடுக்காங்களே இவன் என்னை கேவலப்படுத்தி வைப்பாளாட்டுக்கடி. ஐயோ ஏக்கா யாக்கா அப்படி சொல்கிற? இது பொம்பளை பிள்ளை விஷயம். நான் என்ன ஏதுன்னு போய் நேரில் பார்க்கலாம். சரலா நீ கோவப்படுறதுல நியாயம் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க அப்படி இப்படி தான் இருக்கும். சரியா? என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். பண்ணக்காரங்க வீடு வேறு யாரும் இல்லை, என் பெரிய மாமியார் வீடு தான். வா போய் பார்த்துட்டு வரலாம் வா. ஏக்கா இன்னைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து அவளை 2 கண்டிக்கணுக்கா. புள்ளைய ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்துட்டோம். இங்கே பாரு இப்போ நமக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கிறான். வா என்னன்னு போய் பார்க்கலாம். ஏய் அவங்களே வைகோலையில் இருக்கிறாங்க. நீ ஏன் எரியற அடுப்பில் எண்ணெய் ஊற்றுன கணக்கா ஏதாவது போட்டு கொடுத்து விட்டுருக்க? சாவடியும் இருக்க முடியா? ராபட்ட சொல்லிட்டா. வேணாம் 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 வேணாண்டி. ஏக்கா என்னக்கா நீ போக்கா. ஏய் என்னடி இந்த செனிப்பர் பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது? அதை உட்ரி வா போய் பார்க்கலாம் சிம்ரனே. ஏய் வெளியே நடவா. ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா வெளியே போ வெளியே. விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டி. மாமா வேணாமா வேணாமா. வாடி வெளியே. முடிய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் உன்னைய பாரு. இன்னைக்கு நார் அடிக்கிறேன் வா. பசங்களுடைய சேர்ந்து சுத்துறீங்க அவங்களெல்லாம் படிக்க வச்சா. ஜெனி ஜெனி மா வேணாமா. ஐயோ யாரடி இந்த புள்ள எதுக்கடி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர? ஏய் முடிய உடடி, முதல்ல பேசிக்கலான்ட்டு என்ன இருந்தாலும். ஏய் புள்ளைய பெத்தவங்க சும்மா விட மாட்டாங்க. உடுறி. ஏய் பாய் பேச்சு இருக்கும்போது முடிய பிடிக்காதடி. ஏய் சுந்தரி. ஆண்டி ஆண்டி விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டி. ஏத்தா உன் பேரன் பண்ண லட்சணத்தை பாரு. நம்ம எல்லாரும் இத்தனை பேர் வீட்டுல இருக்கும்போது ஒரு புள்ளைய கூட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கான். நீ என்ன கண்ணை குருடான வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? வயசான கட்டை இங்கே உட்காந்துருக்காம உனக்கு ரூம் கேக்குதா? ரூம்ல போய் படுத்து கிடக்குற. ஏன் கிளவி என் புள்ளைய வந்து சீரழிச்சிட்ட நீ. உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். ஏன்டா என்னடா பண்ண சிவா?
இங்க பாரு அவன் என்னைய தரக்குறவா பேசுறா. யாருடா அந்த புள்ள? எதுக்குடா வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்த? யாருடா அந்த புள்ளைய? இங்க பாரு என்னைய. ஏய் சிவா. பாட்டி 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 அவன் என் கூட படிக்கிறா பாட்டி, என் ஃப்ரெண்டு தான் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, அவளை சும்மா தான் பாட்டி கூப்பிட்டேன். அவன் அண்ணிய பார்க்க வரேன்னு சொன்னா பாட்டி, அதனால வான்னு சொன்னேன் பாட்டி. ஏய் என்னடா என்கிட்ட போய் சொல்ற பாட்டிக்கிட்ட? அண்ணியும் அண்ணனும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு உன்கிட்ட தானே சொன்னேன். அப்புறம் ஏன்டா அவளை வர சொன்ன? என்னடா சங்கதி? விரும்புறீங்களா ரெண்டு பேரும்? விரும்புறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்ப பாரு அது ராட்சசி கண்ணில் பட்டுவிட்டாலே. பொண்ணு அவர் அங்கிட்டு. சுந்தரி, என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை விவகாரம். நீ பாரு வாய் பேச்சு இருக்கும்போது பொம்பளை பிள்ளை கேவலப்படுத்திடாத. நம்ம பிள்ளைக்கு தாண்டி கேவலம். நம்ம பிள்ளை தான் வர சொல்லியிருக்கான். நாளைக்கு இது வெளியில போனா கூட செல்லாதடி கேசு. கையை ஏறி எத்த உன்னை நம்பிலாம் இனிமே என் பிள்ளைகளை விட மாட்டேன். சரியா? இவளை நான் என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைகிட்ட தான் இவ பேசிட்டு இருந்தா. என் பிள்ளை கூட தான் இவ ரூம்ல இருந்தா. அப்ப நான் தான் இதை பாத்துக்கணும். நீ சும்மா போய் குந்து. சரியா? நீ எதுவும் தலையிடாத. இவ்வளவு கண்ணு கண்ணாடி போட்டு குருடானு உட்காந்துருக்கா ஹால்ல. உன்னை தாண்டிதான் போயிருக்கா. நீ என்ன பொம்பளை? ஏய் வாடி வெளியில. இங்க பாருங்க, முதல்ல கையெடுங்க. புள்ள தலையில இருந்து கையை எடுங்க, இல்லைன்னா கையை துண்டாயிரும் சொல்லிவிட்டேன். கையெடுங்க. என்னடி என்ன பண்ணுவ? ஓடுகாலி புள்ளைய பெத்துப்புட்டு ஊர்ல போயிட்டு மேய்ஞ்சிட்டு வான புள்ள வளர்த்துட்டு இருக்கிற நீ என்னடி அதட்டுறவ? வார்த்தை தட்டிக்கிட்டு பார்த்து பேசுங்க. என் பொண்ணு தப்பு பண்ணாலும் உன் பையனும் தான் தப்பு பண்ணியிருக்கான். உன் பையன் கூப்பிட்டு தான் என் பொண்ணு வந்திருக்கிறா. இது எப்படி விஷயம்னு உங்களுக்கு தெரியும். நான் நாளைக்கு போய் கேஸ் கொடுத்தனா உன் பிள்ளைங்க தூக்கி உள்ள வைப்பாங்க. மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேச பழங்க. என் பிள்ளைய அடிச்சிங்களா சொல்லுங்க. என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? எல்லாம் இவ ஓம் அவளா? இவளால அன்னைக்கு சிவா கூட வந்து ஆண்டலை தேடி கண்டுபிடிச்சவ. ஏ சிவா, அன்னைக்கு நீ இவ கூட தானே சேர்ந்து சுத்துன? காதலிக்கிறியா அந்த பிள்ளைய? என்ன இது படிக்க அனுப்பிச்சா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என் காட்டில் வந்து வேவா வெயில களை வெட்டி பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்கா. நீ என்னடா அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இப்படி கேவலப்படுத்தி வச்சுட்டு என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன வார்த்தை தடிக்குது, வெங்காயம் தடிக்குது பேசிட்டு இருக்கேன். நான் ஆம்பளை பிள்ளை பெத்தவ. என் பிள்ளை 10 பேர் கூட பேசுவான். உன் பிள்ளை எதுக்கு என் வீட்டுல வர? நீ என்னடி சாரி? நீ எடி பணக்காரி அடி? எதுக்கு நீ உன் பிள்ளை என் வீட்டுக்கு வர? 5க்கும் 10க்கும் களை வெட்டி தண்ணி குடிக்கிற நீ எடி என் பிள்ளைக்கு நீதான் வந்து அனுப்பிச்சுட்டியா? அந்த மாதிரி பணக்கார பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா சொபிச்சா உட்காந்துட்டீங்களான்னு சொன்னடி. அம்மா அப்படி சொல்லாதீங்க. வாய மூடு. எல்லாம் ஒன்னாலதான். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. எனக்கு அப்பவே உங்க அப்பன் சொன்னா என்கிட்ட இந்த புள்ளைய கண்டிச்சு வை நடவடிக்கை சரியில்லைன்ட்டு. நான் தான் கண்மூடித்தனமா நம்பிவிட்டேன். புள்ள அப்படி பண்ண மாட்டானே. இன்னைக்கு கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி வச்சிருக்கிற பாத்தியா நீ? கேவலப்பட்டு வச்சுட்டியாடி. ஏய் நாடகம் நடிக்காதடி. என் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு உன் மாவ வந்து இப்போ என் பையன் கூட ரூம்ல இருந்துருக்கான். என் வீட்டுக்கு எதுக்கடி வரா மாவ? சும்மா விடலாமா? இது அப்புறம் நல்லா விளக்கு முதல்ல 4 சாத்தி தான் விடுவேன். ஏய் ஏண்டி சுந்தரி, நம்ம பையனும் தான் தப்பு பண்ணியிருக்கான். சரியா? 2 வயசு பிள்ளைங்க தான். ஏதோ தெரியாம ஏதோ பண்ணி பிடிச்சி ரொம்ப பெருசு பண்ணாத. பிள்ளைங்க விஷயம் நாளைக்கு வந்து ரொம்ப பாதிக்கண்டிய வாழ்க்கை பிரச்சனையா ஆகும். கம்முனு இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏய் சுந்தரி, அன்னைக்கு கல்லுல அடி வாங்குறத பத்திரி அடி உனக்கு எங்க வீட்டு பிள்ளை தப்பு பண்ணியிருக்கதா நாங்க கண்டிச்சுக்கிறோம். இனிமே எங்க வீட்டு பிள்ளைங்களை நாங்க அடக்கி வச்சுக்கிறோம். நீ ஒழுங்க மரியாதை உன் பிள்ளைய அடக்க சொல்றியா? சும்மா என் பிள்ளைய வந்து முட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாடி. ஏண்டியா இப்படி கள்ளத்துக்கு மூஞ்சில உடச்சு விட்டுறேன். ஆமா, வயசு பிள்ளைங்க கண்டிச்சு வளர்க்கம்மா. எங்க போகுது எங்க வருதுன்னு பாருங்கம்மா. பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க சொன்ன பேச்சா கேக்குது. காலக்கட்டே போட்டாலும் அவுத்து விட்டுட்டு ஓடிடுறாளுங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு. புள்ளைய பாத்துக்கம்மா. என்னம்மா நீ கோபப்படுறியம்மா? நீ கோபப்படுற நியாயம் இல்லம்மா. பொண்ணை பெற்றவங்க பொறுத்து தானேம்மா போகணும். ஏ ஆயா பெரியாயா, பொண்ணை பெற்றவங்க பொறுத்து தான் போகணும். நீ அவளை இழுத்துட்டு போ, வீட்டுக்குள்ள போ. நான் தான் அந்த பிள்ளை இவளை அனுப்பிச்சுட்டு வரேன். இங்க பாரு, இன்னும் முதற்கொண்டு அம்மாவை என் வீட்டு பக்கட்டும் என் புள்ள பின்னாடியோ அலையறத பார்த்தேன். அப்புறம் கொடுவல் எடுத்து வெட்டி சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என் புள்ள வெங்காயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இப்ப இன்னைக்கு நான் கண்டிச்சு விட்டேன். மறுபடியும் பார்த்தேன் அம்பு தண்டி உயிர் போயிரும் பாத்துக்க சொல்லிவிட்டேன். சொல்லி அது மட்டும் இல்ல, என் பயலுக்கு பணக்கார வீட்டு கோடீஸ்வர வீட்டு புள்ளைய பேசி முடிக்க போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஐசுன்னு ஒரு புள்ள. அவதான் என் வீட்டு மருமவ. ஓ மவ என் வீட்டு கக்கூசு கழுவ கூட லாய்க்கில. ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போடி. என்னமாச்சு? குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க சரவணா. உன் தம்பி என்ன வேலை பண்ணா தெரியுமா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கார ரூம்ல வச்சுட்டு இருக்கான். இது தப்பு இல்ல தம்பி? என்ன அது? அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ ஜெனிதான் போல, பாவம். நீ அளவுக்கு போனேன், இன்னும் போனா வரல. சீக்கிரம் எடுக்கணும். சரி காசு எடுத்துட்டு போலான்ட்டு வீட்டுக்கு வந்தேன்டா. நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்ட்டு உங்க அப்பா இப்ப சொன்னிச்சு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதையோ பிள்ளைய கூட்டு வந்து உள்ள வச்சிருக்கான். நான் போய் கதை கட்டேன்னு திறக்கவே இல்லை. உள்ள போது பாக்குற 2 இருக்குது. இது என்ன கதை நீயே சொல்லு. தப்பு இல்லையா அது? நான் சும்மா விடுவேனே? அவங்க ஆய்க்கு போன போட்டு இப்போ ஊருக்கு முன்னாடி அவளை பிடிச்சி கண்டிச்சு விட்டு இனிமே இவங்க வரக்கூடாதுன்னு கேவலப்படுத்தி தான் அனுப்பிச்சேன். அப்புறம் நான் என்ன சும்மா விடுவேனா?
மா பாத்தீங்க பிடிச்சிங்க பொம்பளை பிள்ளை விஷயம் ஊருக்கு முன்னாடி ஏமா வச்சு பேசுனீங்க வீட்டுக்குள்ள கண்ணு காதுமா வச்சு பேச வேண்டிய விஷயமா அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு நீ புள்ளிய அடக்கி வச்சவங்க சொல்லி அனுப்பியிருக்கணும் ஏமா ஊருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கேவலப்படுத்திருக்கீங்க நம்ம பையனுக்கு தான் அது கேவலம் இங்க பாரு சரவணம், நமக்கு இருக்கிற வசதிக்கு பொண்ணு கியூல நிக்கும் சரியா? கோடீஸ்வரங்களா பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிச்சைக்காரியை கூட்டு வந்து நடுவுல வச்சுக்கிறானே, என்ன ஒண்ணு கேவலம் இல்ல. நான் ஆம்பளை பிள்ளை பெத்தவ, நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். அவ பொம்பளை பிள்ளை பெத்தவ, அவளுக்கு தான் கேவலம். எனக்கு என்ன கேவலம்? அண்ணா சாரிண்ணா. எங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வாங்க. சரிம்மா வா வீட்டுக்குள்ள போலாம், வீட்டுல போய் பேசலாம் வா. தலையை ரொம்ப வலிக்குதுடா இந்த நாயச்சா பாக்குறதுல இருந்து. பேசாம இளவு வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே நான் இருந்துக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு நிம்மதியே இல்ல. எதுக்கு நான் உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன்? எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க தெரியாதா? நீ என்னடா என்ன எதுவும் தெரியாம ஒருத்தி எடுத்து வந்துட்டேன். அவன் என்னடா எவ்வளையோ கூட்டு வந்து தாலியே கட்டாம வீட்டுல வச்சிட்டு இருக்கான். என்ன நான் என்னத்த கண்டேன்? புடி, எனக்கு ஒன்றும் மனசே சரியில்லை. போங்க.